18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். குழந்தையே, நீ இவ்வளவு நாள் விட்ட கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒருவரின் வாழ்க்கையில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை இன்று பலிக்க வைத்திருக்கிறேன். உன் தாயானவளின் லீலைகள்தான் இது அனைத்துமே. உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் பதிலை கொடுத்திருக்கிறேன். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இது உனக்கான பதிவாகும். ஏனென்றால் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி இதுதான். என் அன்பு குழந்தையே, அதனால் பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் தாய் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நீ கேட்டு கொண்டிருக்கிறாய். அதனால் என் அன்பு குழந்தையே, முழுவதுமாக கேட்டு விரைவில் நீ ஒரு முடிவை எடு. அதனால் தாய் சொல்லும் விஷயத்தை தைரியமாக கேள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன், மங்களத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்ணீரையே நீ பார்க்க மாட்டாய் என்று பல அன்பான பொய்யான வார்த்தைகளை சில உறவுகள் நம்பிக்கையான விஷயத்தை செய்தது போல் பொய்யாக உன்னிடம் நாடகம் ஆடியது. அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தைக்கு முழுமையாக நம்பி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு குழந்தையே, இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் என் அன்பு குழந்தை பால்வா நகரமா என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்று அந்த நபருக்கு சாபம் விட்டது என் அன்பு குழந்தை. என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே, இப்படி என்னை துரோகம் செய்தாயே, அனைத்திற்கும் காலமும் என் அம்மாவும் பதில் கொடுப்பார்கள். அந்த பதிலை நான் கண்குளிர பார்ப்பேன் என்று என் அன்பு குழந்தை அன்று மண்ணை தூற்றி சாபம் விட்டது. ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றிவிட்டேன். அதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா, அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை பொய்களையும் சொல்லி உனக்கு துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண் பழியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய கண்ணீரானது, உன்னுடைய அன்பானது உண்மை. அதனால்தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகிறாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி, சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் சாதாரணமாகவே எப்பொழுதும் கர்மாவின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் என் பிள்ளைகளை எவராவது ஏமாற்ற நினைத்தாலோ, எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலோ கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்க, உன் தாயானவள் ஒரு பக்கம் அவர்களை தண்டித்தே தீருவேன். அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன். இது என் அன்பு குழந்தையின் கண் முன்னாலே நடக்கும். இப்பொழுது 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு எட்டும். ஏனென்றால் உன் உறவானது, நீ நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவுக்கு மிக பெரிய தண்டனையை உன் தாயானவள் அளித்திருக்கிறேன். என்ன தெரியுமா? கேட்டால் நீயே அதிர்ந்து போவாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகிறது. இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறு விஷயத்தை சொல்கிறேன். அந்த விபத்தை நான் தான் ஏற்படுத்தினேன். வாழ்க்கையில்
நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்கள் அனுபவிப்பார்கள். எப்படி என் அன்பு குழந்தையிடம் ஆணவமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா? வாழத்தான் உன் தாயானவள் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே. உண்மையானது சிறிது காலம் எடுத்துதான் ஜெயிக்கும். ஆசையும் உண்மையும் இருக்கும் இடத்தில் உண்மைதான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது அவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் என்றால் உன் சாபத்தை பெற்றவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக சில குணத்தையும் வளத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் நிறைந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள். காலத்திற்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப பச்சோந்திகள் எப்படி மாறுகிறதோ அதேபோல் இவர்களும் நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திருத்தினாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்துவிட்டார்கள். 5ல் வளையாதது 50ல் வளையுமா? நிச்சயம் கிடையாது. எப்படி நம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் நம்மளை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம். ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதுமே மாற்ற முடியாது. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். இதை கேட்டு நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் தாயானவள் உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை, எனக்கு உறுதுணை இல்லை, யாரும் இல்லை என்று மனம் வருந்தி விடாதே. உனக்காக உதவவும் உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கு நீ விட்ட அனைத்து கண்ணீர் விஷயத்திற்கும் அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. உன் தாயானவள் நான் அதை பொறுப்பேற்று கொள்கிறேன் என் தங்கமே. என் வார்த்தைகள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை செய்து வா. எப்பொழுது எதையும் மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காதே. மற்றவர்களிடம் நாம் சந்தோஷமாக இருப்போம், மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே. நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கிறது, நம் எண்ணத்திலே இருக்கிறது, நாம் சிந்திக்கும் செயல்களிலே இருக்கிறதே தவிர அடுத்தவரிடம் நம் சந்தோஷம் என்பதே கிடையாது. அதை முதலில் புரிந்து கொண்டால் நீ அடுத்தவரிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சில மனிதர்களிடம் கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும். போதும் என்ற அளவிற்கு ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்து அதீத அன்பை வைத்து ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்க கூடாது, கவலை கொள்ளக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே. உனக்கு எது வேண்டுமோ நான் நடத்தி கொடுப்பேன். அதனால் நீ தைரியமாக இரு என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் தடங்கல்கள் உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். பொறுமையாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுப்பேன்.
ஆனால் நீ அதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். நினைத்த விஷயத்தையே நினைத்து நினைத்து அந்த விஷயம் எப்படி நடக்கும், இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இல்லை நடக்காமலே போய்விடுமா என்று கண்ணீர் வடிக்கிறாய். இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும், வெற்றியை சந்தித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது. சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும், சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும், சில அனுபவங்கள் நல்ல பாடத்தையும் நல்ல முடிவுகளையும் கொடுக்கும். எப்பொழுதும் முதலில் எடுத்த முடிவானது ஒரு நல்ல அனுபவம் பாடத்தை கற்றுக் கொடுத்துவிடும். இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் நீ இனிமேல் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு. உனக்கான பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய கண்ணீரானது உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு மட்டும் நீ கொடுத்தால் போதும். இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் சுமந்து வருகிறாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி, சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? என் அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை புரிந்து கொள். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ நிச்சயமாக வெற்றியை சந்தித்தே தீருவாய் என் அன்பு குழந்தையே. அதனால் நீ தைரியமாக இரு. இனிமேல் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. உன் தாயானவள் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு. என்னை மீறி எந்த ஒரு தீய செயலும் உன்னை நெருங்காது. நான் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அது உன்னிடம் வர முடியும் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. நான் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி செய்தியோடு உன் வராகி அம்மா இந்த இரவில் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய பூஜைகளும் நீ ஏற்றிய தீபங்களும் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுத்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நாளை விடியலில் நீ காண போகின்றாய். வெற்றி விடியலை எதிர்நோக்கிதான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, என்னதான் உன் தாயானவள் உனக்கு வெற்றி செய்தியினை உரைக்க வந்தாலும் என் குழந்தை, நீயோ எதையோ பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய 2 கண்களிலுமே கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? உறங்குகின்ற நேரத்தில் உறங்காமல் தெளிவான உறக்கத்தை எடுத்துக்கொள்ளாமல் எதை பற்றி சிந்தித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய்? என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற இந்த வேதனை நாளை விடியலில் ஒன்றும் இல்லாமல் போக போவது உண்மைதான். ஆனால் இப்பொழுது அதற்கு முன்பாக உனக்கு அதற்கான ஆறுதலை நான் தந்துவிட வேண்டும் அல்லவா? என் தங்கமே, என்னதான் உனக்கான நல்ல விஷயங்களை நீ செய்து தெய்வங்களின் மனதை குளிர வைத்தாலும், உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என போராடினாலும், உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு அவ்வப்பொழுது உன்னுடைய மனதினை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. மனவேதனைகள் அதிகமாகும் பொழுது என் குழந்தை, நீ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்து நிற்கின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்கு நெருக்கமான ஒருவர் பேசிய வார்த்தைகள் உன் மனதை இப்பொழுது இறுக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த வார்த்தைகளை நம்மை பார்த்து பேசிவிட்டார்களே, நம் அன்பு எத்தனை பெரியது என்பதை ஒரு சிறு துளி அளவு கூட சிந்திக்காமல் இத்தனை வார்த்தைகளை பேசிவிட்டார்கள். பேசிவிட்ட பிறகு கூட நாம் வேதனைப்படுகிறோம் என்று தெரிந்தும் கூட அவர்கள் பேசியது தவறு என்று ஒரு சிறு துளி அளவு கூட உணராமல் இருப்பதுதான் இன்னும் அதிகமாக
அதிகமான வேதனைகளை கொடுப்பதாக என் குழந்தை நீ இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் சரிதானா என்று என் குழந்தை ஒருமுறை என்னிடத்தில் சொல்லிவிடு. நான் எப்பொழுதுமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சரியாக புரிந்து கொண்டு வருவதாக தான் நினைக்கின்றேன். என் தங்கமே, இப்பொழுது நீ இதைதான் நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ இதை நினைக்க நினைக்க அது உனக்கு மேலும் வேதனைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கண்ணீருக்கு முக்கிய காரணமாக இருந்து விட்டது. என் குழந்தையே, அம்மா இந்த வாழ்க்கை இன்னும் எங்கெல்லாம் நம்மை கொண்டு சென்று விடுமோ என்ற பயமும் உனக்குள் வந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வை நீ உணர்ந்து கொண்டு வந்து இருக்கிறாய். இப்பொழுது இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, பேசுகின்ற வார்த்தைகள் உண்மை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. ஏனென்றால் பேசியது வேறு யாரோ கிடையாது, உன்னுடைய மனதிற்கு நெருக்கமான உறவுதான். இப்பொழுது வேண்டுமானால் அவர்கள் பேசியது சரி என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இன்று இரவு நீ எப்படி இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறாயோ அதுபோலதான் அவர்களும் உன்னை பற்றி பேசியதற்காகவும் உன் மனதை காயப்படுத்தியதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணரத்தான் போகிறார்கள். என் தங்கமே, அதற்காக நீ உறக்கத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதோ உணவை சரியாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதோ மிக பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உடல்நிலையிலும் உன்னுடைய மனநிலையிலும் என்னாலும் கவனம் உனக்கு இருக்க வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் உறக்க சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். என் குழந்தையே, இந்த தாயானவளிடம் இருந்து நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்பதை நீ ஒருமுறை என்னிடத்தில் சொல். நிச்சயமாக அம்மா அதனை உனக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுக்கின்றேன். வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற காயங்களுக்காக எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் காலம் முழுவதும் வேதனைகளை மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டி வரும். அப்படியானால் உன் முன்னால் நிற்கின்ற இந்த எதிர்காலம் உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றன. இந்த நல்ல எதிர்காலம் என்னவென்பதை நீ உணராமலே போய்விடக் கூடாது அல்லவா? என் தங்கமே, உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும், உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்படி இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு அன்பு வைத்திருப்பவர்கள் உன்னிடத்தில் நேரத்திற்கு தகுந்தாற் போல எப்படி பேசினாலும் சரி, என் தங்கமே, எல்லாவற்றையுமே ஒரு பொருட்டாக நினைக்காமல் எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போகும் என்பதை நீ புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும், என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றதோ அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு இரு. ஏனென்றால் வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் எல்லாம் அதே இடத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தால் எல்லோரின் வாழ்க்கையும் அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கும் அல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்றால், நாம் எத்தனைதான் அன்பு வைத்தாலும், எத்தனைதான் ஒருவரிடம் உயிரையே வைத்தாலும் அவர்களும் ஒரு நாள் உன்னை காயப்படுத்துவார்கள் என்பதைதான். பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் இல்லாமல் அவர்கள் பேசிவிட்டு இப்பொழுது அவர்களும் அந்த வேதனையை அனுபவித்து இருக்கிறார்கள். என் குழந்தையே, நீ எதை செய்தாலும் சரியான சிந்தனையோடுதான் செய்து கொண்டிருப்பாய். இப்பொழுது இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் சரியான முடிவினை எடுக்க முடியாமல் தடுமாறி நின்று கொண்டிருக்கிறாய்? இந்த தடுமாற்றம் உனக்கு நிச்சயமாக நல்லது கிடையாது. ஏனென்றால் இது வாழ்க்கையில் சரியான முடிவினை எடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் தடுமாற்றத்தினால் தவறான முடிவினை ஒருபொழுதும் நீ எடுத்துவிடக் கூடாது. என் தங்கமே, அவர்களுக்கு சில நேரத்தை நீ கொடுத்து பார். ஒரு நாள் 2 நாளில் நிச்சயமாக அவர்களின் மனது மாறி அவர்கள் செய்த தவறுக்காக உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினை கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தையே, உனக்கு என்ன சந்தேகம் என்றால், இவர்கள் நம்மிடத்தில் எந்நாளுமே அன்பினை அள்ளி கொடுப்பார். இன்று திடீரென்று இது போன்ற வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசுகிறார்கள் என்றால் யாரேனும் இதனை சொல்லி கொடுத்திருப்பார்களோ
என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, அவர்கள் உண்மையாகவே உன் மீது அன்பு வைத்திருப்பார்கள் என்றால் இது அவர்களினுடைய சொந்த கருத்தாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் தான் அன்பு வைத்திருப்பவர்களை பற்றி யாரேனும் ஒரு வார்த்தை பேசினால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் உன் மீது அவர்களுக்கு உண்மையான அன்பு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கண்ணீர் இன்றோடு நின்றுவிடும். நாளைய விடியலில் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. நீ இது நாள் வரையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வு நாளை விடியலில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய். எத்தனை நாள்தான் இப்படி இருக்க முடியும் என்று ஒரு முறை சிந்தித்து பார். எல்லாவற்றிற்கும் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்து கொண்டிருந்தால் எல்லா சூழ்நிலைகளிலும் அழுது கொண்டிருப்பாயானால் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று ஒருமுறை சிந்தித்து பார். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நாளை விடியலில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே. நல்ல விடியலை எதிர்நோக்கி இன்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய். எல்லா கஷ்டங்களையும் மறந்துவிட்டு நல்ல விடியலை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு இரு. நாளை விடியலிலும் உன்னோடு இந்த வராகி அம்மா நிச்சயமாக பேசுவாள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைக்க மாண்டாள் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன். நீ யாரை மறந்தாலும் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டாய். நீ எப்பொழுதுமே என்னுடைய அன்போடு என்னுடைய அரவணைப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பாதுகாப்பில் நீ பத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விடுவேன் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற வேதனைகளை இந்த தாயானவள் நிச்சயமாக போக்கி கொடுப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே. வராகியினை நம்பிய பிள்ளை ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்றது கிடையாது. தோல்விகள் வருவது போல நிச்சயமாக இருக்கும். ஆனால் உனக்கு நல்ல பாடத்தை கற்பித்து கொடுக்கும். அந்த அனுபவத்தை பற்றி கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ பயணிக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்துவிடக் கூடாது. வெற்றி செய்தியோடு வந்த இந்த வராகி நாளை வெற்றி விடியலில் உன்னை மகிழ்ச்சியோடு சந்திக்க காத்து கொண்டிருக்கிறேன். நிம்மதியாக உறக்கத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷமான விடியலில் நீ என்னை காணவா. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருந்து அனைத்து நல்லதுகளையும் செய்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன்னை ஏமாற்றிய உறவு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தாயானவள் உனக்கு தெரியப்படுத்த போகிறேன். இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? என்னை ஏமாற்றியவர்களை நீங்கள் சந்தோஷமாக வாழ வைத்து விட்டீர்கள் தாயே. கஷ்டம் என்று தெரிந்தும் அனைத்து கஷ்டங்களையும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்து விட்டீர்கள். நான் நல்ல பாதையில் தான் சென்றேன். நான் நல்லதை தான் செய்தேன். ஆனாலும் உங்களை நம்பிய பிறகும் இப்பேற்பட்ட ஏமாற்றம் என் வாழ்வில் நடந்து விட்டதே. ஆனாலும் என்னை ஏமாற்றிய உறவுகள் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தாயே. நீங்கள் அவர்களை நன்றாக தான் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள் தாயே என்று என் குழந்தை என்னிடம் கோபம் கொண்டது. என் அன்பு குழந்தையே, அன்று அந்த கோபம்தான் இன்று உன் அன்னை உன்னை ஏமாற்றிய உறவிற்கு இந்த தண்டனையை அளித்து விட்டேன். ஆனால் நீ அதை கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு என்னுடைய லீலைகள் உன்னை ஏமாற்றிய உறவிற்கு நடந்தது. என்னவென்று சொல்கிறேன், பொறுமையோடு கேள் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி எப்படி உன்னை மரண வழியில் துடிக்க வைத்தார்களோ
அதைவிட மிகப்பெரிய மரண வரியில் அங்கு இப்பொழுது அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமானது தாயே என்று நீ என்னிடம் கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, கர்ம வினை என்பது நிச்சயமாக எவரையும் விட்டுவிடாது. அது நல்ல விஷயமாக இருந்தாலும் தேடி கொண்டு போய் கொடுக்கும், கெட்ட விஷயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயத்தை செய்தார்களோ அதைவிட பல மடங்கு கர்ம வினைகளை அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் வந்தே கொடுத்துவிடும். ஆனால் உன்னை ஏமாற்றியது ஒரு பாகம்தான். சில நபரின் பேச்சை கேட்டு உன் உறவு உன்னை அலட்சியப்படுத்தியும் தேவையற்ற செயல்களை செய்கிறாய் என்று தேவையற்ற விஷயங்களை பேசி உன் எப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தை கண்ணாடி உடைப்பது போல் உடைத்தார்கள் அல்லவா? இப்பொழுது உன் உறவின் மனதையும் ஒருவர் பல கண்ணாடிகளை உடைப்பது போல் உடைத்து விட்டார். அதனால் இப்போதுதான் உன் உறவிற்கு புரிகிறது, நாம் ஒருவரை அன்று அப்படித்தானே ஏமாற்றினோம் என்று. அன்று அவர்களுக்கு எப்படி வலுத்திருக்குமோ அந்த பாவத்தில் தான் இப்பேற்பட்ட கஷ்டங்களை இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. இப்படிப்பட்ட கஷ்டத்தை வாழ்வதை விட நாம் மரணம் மேல் என்று அப்பேற்பட்ட பரிதாப நிலையில் உன் உறவு இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறது உன்னை நினைத்து. ஏனென்றால் உன்னை அப்படியே ஏமாற்றினார்களே, அதைவிட பல மடங்கு தண்டனையை இப்பொழுது அவர்கள் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என் அன்பு குழந்தைக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் நான் நல்லது நினைத்ததற்கு எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்கள் தாயே. ஆனால் என்னை ஏமாற்றியவர்கள் அங்கு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் குதூகலமும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்களே. நீதிக்கு கிடைத்த பரிசு இதுதானா? என் உண்மைக்கு கிடைத்த பரிசு இதுதானா தாயே? நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று என் அன்பு குழந்தை என்னிடம் கோபித்துக் கொள்கிறது. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன். இத்தனை காலமும் உன்னை பொறுமையாக இரு என்று சொல்லியதன் காரணம், உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தேன், அவர்களை திருத்திக் கொள்வதற்காக. ஆனால் அவர்களோ தவறை திருத்திக் கொள்ளாமல் திருப்பி தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எவருடைய பேச்சுக்களையும் மதிப்பதில்லை. எதை செய்ய வேண்டும் என்றாலும் யோசிக்காமல் தவறான முடிவுகளை எடுத்து இன்று உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். தாம் அனுபவித்த தண்டனைகளுக்கு இப்பொழுது மனம் திரும்பி இருக்கிறார். அந்த மனம் திரும்பும் தருணத்தில் இவர்களிடம் நாம் பேசலாமா, பேசக்கூடாதா? நாம் பேசினால் அவர்கள் நம்மிடம் பேசுவார்களா அல்லது பேச மாட்டார்களா என்று அதிலும் பாதி குழப்பத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறார். உன்னை ஏமாற்றிய உறவுகள், ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னை ஏமாற்றிய உறவுகள் இப்பொழுது மனம் திரும்பி வாழ்க்கையில் எது உண்மையான உறவு, எது பொய்யான உறவு என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அடுத்து பேசக்கூட நேரிடும். உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு கூட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்பொழுது நீ என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் என்று உன் கரங்களிலே நான் அதை விட்டு விடுகிறேன். என்னிடம் சொல்ல வேண்டிய விடயங்களை உன்னுடைய பிரார்த்தனைகளில் வை. அதற்கான பதிலை கூடிய விரைவில் நான் உனக்கு கொடுப்பேன். எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன் அன்னையிடம் உன் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடு. அதற்கான பதிலை உன் தாய் நாளையே கொடுக்கிறேன். என் தங்க பிள்ளையே, கூடிய விரைவில் என் கையில் இருந்து மிகப்பெரிய விஷயத்தை நீ பெறப்போகிறாய். உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது. அதனால் தைரியமாக இரு. கூடிய விரைவில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என் தங்க பிள்ளையே. சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் சிந்திவிட்டாய். இனிமேல் தைரியமாக இரு. உன் கண்ணீருக்கு பலனை நான் கொடுக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் மாற்றம் உண்டாகும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீ எதை நினைத்தும் இனி கலங்க வேண்டாம். அவர்கள் அப்படி உன்னிடத்தில் வந்தால் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ யோசித்து, ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படு.
ஐயோ, நம் உறவு நம்மிடத்தில் வந்து விட்டார்களே என்று உடனே அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு மீண்டும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடாதே. ஏனென்றால் அவர்கள் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக திரிந்து விட்டார்களா என்பது நீ அவர்களோடு பழகும் போதுதான் உனக்கு புரியும். உனக்கு என்ன வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனையில் வை. உனக்கு என்ன கேள்வி கேட்க வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனையில் வை. அதற்கு எப்பொழுதும் பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் உன்னோடுதான் இருக்கிறேன், உன் அருகிலேயே தான் இருக்கிறேன். இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எதற்காகவும் வருந்த வேண்டாம். நல்லதே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இதுவரை நீ அழுது கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு நல்லதாகவே அமையும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும். உனக்கு கஷ்டம் வரும் நேரங்களிலெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உரக்கச் சொல்லிக்கொண்டே இரு. இந்த தாயை மீறிய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உன்னை நெருங்குகின்ற ஆபத்து வந்த வழி தெரியாமல் பறந்து போகும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் அண்ட பேரண்டமே போற்றி, ஓம் ஆதி வராகியே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை